ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான், பிகேஎல் 12 தான். எஸ், உன்னால் முடியும் தம்பி, தம்பி தான். ரைட், எல்லாம் ரெடியாக இருப்பீங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. உங்களை மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டிங்க எப்போ சார் ஸ்டார்ட் ஆக போகுது, டேட்டு சொல்லுங்கன்னு. என் கையில் இல்லை, என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச உடனே சொல்லிவிடுவேன். அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நம்ம வீடியோ வந்துடும். நம்மளது ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு அங்கே இங்கேன்னு. மோஸ்ட் ப்ராப்ளி ஆகஸ்ட் மிடில் வீக்கு இல்லைன்னா தேர்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது இந்நேரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது. இப்போ தான் மிடில் ஈஸ்ட் டென்ஷன் தான் ஓவர் ஆயிடுச்சு, இல்லை சீஸ் ஃபயர் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ ஈரான் பிளேயர்ஸ் வருவாங்களா இல்லையான்னு கூட ஒரு டவுட் பட்டுரும் நம்ம. அவங்க வரலன்னா இன்னும் சுத்தம் இது இந்தியன் லீக் மாதிரி ஆகிடும். இந்தியன் ரஞ்சி ட்ராஃபி எப்படி கிரிக்கெட் விளாட்றாங்களோ ஃபாரின் பிளேயர்ஸ் இல்லைன்னா ஐபிஎல், அந்த மாதிரி ஆகிடும். எனிவே இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. டேட்டுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இன்றைக்கி கூட வரலாம், 2-3 நாளில் கூட வரலாம் டேட்டு. என்ன ஷெட்யூலிங் அனௌன்ஸ் பண்ணோம். கேரவன் ஃபார்மேட்டாக தெரியல. கேரவன் ஃபார்மேட்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறாது என்னன்னு. அதாவது ஹோம் அண்ட் அவே. இப்போ ஐபிஎல் விளாட்றாங்க இல்லையா, சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் சென்னையிலையும் ஒன்று விளையாடும், வெங்கடேஸ்வரி மும்பையில் விளையாடும். அதே மாதிரி தமிழ் தலைவாஸ் ஒரு 4 மேட்ச்சு நம்ம சென்னையில் விளையாடணும். கடைசியாக எப்போ விளையாண்டாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பிகேஎல் 10ல் ஒரு மேட்ச்சை கூட ஜெயிக்கலையா. ஆமாம், 4 தோத்துட்டோம் நம்ம ஊர்லேயே. ரைட், இதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை 4 வென்யூவில் பண்ண போகிறாங்களா, இல்லை 12 வென்யூலேயும் பண்ண போகிறாங்களா 12 டீமை, எப்படி லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி லக்கேஜ் இங்கேருந்து அங்கே போகிறது, பிளேயர் இங்கேருந்து அங்கே போகணும், ஹோட்டல் அக்காமடேஷன், இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனி மூமெண்ட் வந்துடும். ஓகே, வரபடி வரட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீ கேம்பை பற்றி வர கேட்டிங்க. ப்ரீ கேம்பை எனி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இப்போது நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரீ கேம்பை. நீங்களே நிறைய பேர் சொன்னீங்க சார், பொன்னேரி படத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஸோ அதனால் இவங்க டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேட் வந்து அதுலேருந்து ஒரு 1 மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா ப்ரீ கேம்பு. அது வரைக்கும் பசங்களும் பிஸியாக தான் இருக்காங்க. ஃபாதர்ஸ் டேக்கு அவங்கவுங்க ஃபாதரை போய் விஷ் பண்ணுறதாகட்டும், அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்மு பண்ணுறது. முந்தானது கூட ஒரு வீடியோ போட்டார் அவங்க தமிழ் தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா பைக் ஓட்டுறாரு ஆஷிஷ், டிராக்டர் ஓட்டுறாரு விவசாயி மாதிரி. நம்ம நரேந்திர பார்க்காத போயிட்டாங்கன்னு அதை பார்த்துருங்க. ஸோ ப்ரீ கேம்ப் வில் வெயிட். தெரிஞ்ச உடனே கடற்கன அப்டேட் பண்ணுவோம். இப்போ ப்ரீ கேம்பில் என்ன நடக்க போகுது, கெட்டிங் ஜெல், ஒருத்தர் ஒன்றா ஜெல் ஆகணும். ஐடென்டிஃபைங் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் அ பிளேயர். ஒரு பிளேயரோட மைண்ட் செட் என்ன, அதெல்லாம் இனிமேல் தான் சஞ்சீவ் பலியான் கணிக்கணும். அவருக்கு அர்ஜுன் தேஷ்வர் மைண்ட் செட் நல்லா தெரியும், ஏன்னா அங்கே விளையாண்டவர். இப்போது சஞ்சீவ் பலியான் ஆகட்டும், சுரேஷ்குமார் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் அப்ரோச், டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் திங்கிங். நம்ம ஒரு விஷயத்த ஒரு மாதிரி நினைப்போம், பகலில் இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி நினைப்பாப்புல. அது மாதிரி தான் லாஸ்ட் சீசன் தான் பார்த்தீங்க, எல்லாம் சொதப்பி விட்டாங்க உதயகுமார் அண்ட் சேரன் அண்ணா. அவங்க திங்கிங் ப்ராசஸ் வேறு மாதிரி. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்த திங்கிங் ப்ராசஸ் அஷன் குமாரே இப்போ ஃபெயில் ஆகிட்டார் பிகேஎல் 10ல். பிகாஸ் நரேந்திர சரியாக யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் தான் ப்ரீ கேம்பில் டிசைட் ஆகும். இந்த வாட்டி கண்டிப்பாக பிகேஎல் 9 பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். டீம்லேயும் எந்த குறையும் இல்லை, கோச்சிங் இதுலேயும் எந்த குறையும் இல்லை. அப்ரோச் தான் ஓனரே வர சொல்லிட்டாரு சிஓ, ஐஸ்பார் கப் ஜித்னான்ட்டுன்னு. அதனால் இப்போ ஸ்டார்டிங் 7 ரொம்ப முக்கியம். எந்த 7 எடுக்கிறீங்களோ அதுதான், அதை தான் இப்போ பேச போகிறேன். நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று ஒரு வீடியோ போட்டோம், தெலுங்கு டைட்டன்ஸோட ஸ்டார்டிங் 7. பவன் இல்லாத ஸ்டார்டிங் 7 தெலுங்கு டைட்டன்ஸுக்கு நேற்று போட்டோம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இது பவன் உள்ள ஸ்டார்டிங் 7 அப்படி சொல்லாமா ஏஆச்சு. இப்போ சொல்ல போகிற 7 பிளேயர் யார் யார் ரிசர்வு, இந்த இதில் 2 டீமே ஆக்கிடலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இப்போ தமிழ் தலைவாஸ். ஸோ இருந்தாலும் 7 பிளேயர் தானே எடுக்க முடியும். ஸோ அதை நான் கடன்னு சொல்லிடுறேன். இவங்களோட கெப்பாசிட்டி என்ன, ஸ்கில் லெவல் என்ன, இதெல்லாம் இவங்களோட மைண்ட் செட் என்ன, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னவாக இருக்கும், டொமஸ்டிக்கில் யார் யார் என்ன பண்ணால், ஃபெடரேஷன் கப்பு யார் யார் விளையாடினா, இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி மைண்டில் வச்சுட்டு தான் இந்த 7 சொல்ல போகிறேன். குத்து மதிப்பாக இந்த 7 பேர் எனக்கு பிடிக்கும்பா அப்படின்ற 7 பேரை நான் சொல்லலை. ரைட், இப்போ 7 சொல்லிடுறேன். ரைட்டர் அப்வியஸ்லி பவன் ஷராவத், க்ளோஸ் யுவர் ஐஸ், ஐ ஃப்ளையர் பவன் ஷராவத், அர்ஜுன் தேஷ்வால். நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி இவங்க 2 பேரும் சூப்பர் காம்பினேஷன். நரேந்திரன் நான் ரிசர்வில் வைக்கிறேன். ஏன்னு கேட்பீங்க, அகெயின் இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் தான். பும்ரா எப்படி 5 டெஸ்ட் மேட்ச்சில் 3 டெஸ்ட் மேட்சாக விளையாடுவார், ஏன்னா ஒர்க் லோடு ரொம்ப எஃபர்ட் போட்டால் உடம்பு இன்ஜுரி ஆகிடும்னு. அதே கதை தான் இவருக்கும் நரேந்திருக்கும். ஏன்னா போன சீசனே அவர் 13-14 மேட்ச் தான் விளையாண்டார், ஃபுல்லாக விளையாடவே இல்லை. அதுக்கு முந்தின சீசன் அப்படி தான் 10 நிமிஷம் தான் யூட்டிலைஸ் பண்ணாங்க. உண்மையிலே ஒரு இன்ஜுரியாக போன சீசன் என்னாச்சு ஏதாச்சுன்னு நமக்கு தெரியல. பட் போன சீசன் 13-14 மேட்ச் தான் விளையாண்டதுனால இன்ஜுரி வந்து எவ்வளோ ரிகவர் ஆனால் ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் ரியல் மேட்ச் இந்த பிகேல எதிர வந்து ஃபசல் அட்ராச், ஹரிஷ் ஷாதுலுள்ள வந்து நிற்கும் போது தான் தெரியும் நரேந்திரோட ரைடிங் கெப்பாசிட்டி எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்குன்னு. உடம்பு ஒத்துழைக்கணும் ஃபஸ்ட்டு. இனிமேல் தான் ஒரு ஸ்கில் லெவல் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால் அவரை தூக்கி நான் ரிசர்வில் போட்டேன். ஆமாம், அப்பப்போ கொடுங்க சான்ஸ். ஒவ்வொரு மேட்ச்சும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டு அப்படியே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த ரைடு மிஷனும் நம்ம ஐ ஃப்ளையரும் பார்த்துப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு எப்போ ரெஸ்ட் தேவைப்படுதோ வெளில அமைச்சிட்டாங்க, நரேந்திர கூட உள்ள அமைச்சிடலாம். அது ஒரு பியூட்டி.
அந்த 3 மெயின் ரைடர் இருக்கிறது. அது எப்போதும் ஹரியானா ஸ்டைலில் தான் அப்படி பண்ணுவார். நம்ம வினய் டேவேட்டை ஆகட்டும், சிவம் பட்டாரே ஆகட்டும், அண்ட் இந்த வாட்டி நவீன் எக்ஸ்பிரஸ் எடுத்து வச்சிருக்காரு. 3 பேரை இன்டர்ன் ஒரே ஆளை நம்பாமல் 3 பேர் ரொட்டேட் பண்ணும்போது அவங்களுக்கும் பர்டன் கம்மியாக இருக்கும். நம்ம அவுட் ஆனாலும் பரவாயில்லப்பா, அந்த ரைடர் பார்த்து பாருப்பா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது சார், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு உட்காரு, இந்த இவர் அனுப்பு, அதை மாதிரி நீங்கள் அனுப்பலாம். அதுக்கு போன வாட்டி நம்மளே சான்ஸே இல்லை. எப்போ தெரியும், எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சச்சின் தென் இருந்தார். அவராக குடுக்கு நடுவில் போய் உட்காந்து எத்தனை ஃபீல்டர் எத்தனை டிஃபெண்டர் எண்ணிட்டு இருப்பார். இப்போ அந்த தலைவலியில் இல்லை. ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி கீ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது சஞ்சீவ் பள்ளி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு என்னமோ அர்ஜுன் தேஷ்வாலை தவிர பாக்கி பவன் அண்ட் நரேந்திரா மாற்றி மாற்றி அனுப்புவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் இஸ் கிங். இன்ஜுரி ஆகாமல் விளையாடுறது ஒரு கலை. ஆமாம். அண்ட் சொல்கிறேன், இப்போ கிரிக்கெட்லேயே பாருங்கள், பும்ராக்கு தான் அடிக்கடி இன்ஜுரி ஆகுது. சில பிளேயர் பவுலர் பேர் சொல்ல அவங்களாம் இன்ஜுரி ஆகாது. ஸோ அதுவே ஒரு நேக்கு. அதில் வந்து அர்ஜுன் தேஷ்வால் கிங். ஏன்னா போன சீசன் 200 பாயிண்ட் எடுத்தார் இல்லையா. நம்மளுக்கு தான் என்ன போன மோயின் 103, சச்சின் தன்வர் 82, நரேந்திரன் 81, என்னமோ இந்த ரேஞ்சு தான். மோயினை நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். 14 மேட்ச் தான் விளையாண்டு, ஃபஸ்ட்டு 8 மேட்ச் விளையாட வைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க இன்ஜுரி ஆக தான் மாசானமுத்து, விஷால் சால் எல்லாம் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் தான் அவர் உள்ளே இறங்கினாங்க. ரைட், ஸ்டார்டிங் 7க்கு வந்துடும். பவன் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் ஆல்ரெடி சொல்லிட்டு, மோயின் ஷபாக்கியா எடுத்து டக்குன்னு உள்ளே கொண்டு வருவார். ரைட் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே பண்ணுவார். பட் மோர் ஆஸ் அ டிஃபெண்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி பவன் அர்ஜுன் தேஷ்வால் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. தேவைப்பட்ட நரேந்திர உள்ளே வரதுனால மொயின் ஷபாக்கியோட ரைடு வந்து அவ்வளோ ப்ரைமரி இல்லை, இம்பார்ட்டன்ட். இவங்க மொயின் ஷபாக்கி எடுத்தே தான் ஆகணும்னு டிஃபென்ஸில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இஸ் வெரி குட். ஷாதுல் மாதிரி இன்னும் 2-3 வருஷத்தில் இவரு அடுத்த ஷாதுல் சியான்னு என்ன பார்த்துங்க. அவங்க மோஸ்ட்லி எல்லாமே ஆல்ரவுண்டர் தான். நீங்கள் நபி பக்ஷ் எடுத்துங்க, ஜஃபர் தானிஷ் எடுத்துங்க, பஸ்தாமி அங்கேருந்து வராங்க. ஈவன் ஃபசல் அவர் வந்து கேப்டன்லாம் இருக்கிறனால தான் அவர் ரைடு அப்பப்போ எடுக்கிறது இல்லை. ஸோ மோஸ்ட் ஈரானி பிளேயர் எல்லாமே ஆல்ரவுண்டர் தான் இருப்பாங்க. ஸோ மொயின் ஷபாக்கி வில் டேக் கேர். அண்ட் கார்னர் டெஃபினெட்லி ரைட் கார்னர் சாகர், லெஃப்ட் கார்னர் நிதிஷ்குமார் பெஸ்ட் அவார்டு வேறு வாங்கினார் ரைடர் போன சீசன். சாகர் ராத்தி வந்து இன்ஜுரியிலேருந்து வரும். அதுவும் நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு. ஒரு 3 சீசனாகவே ஃபுல்லாக விளையாடவே இல்லை. போன சீசன் இன்னும் சுத்தம் ஒரு மேட்ச் தான் விளையாண்டார். அது வரை ரைட் கவருக்கு வருவோம். ரோனக் ரைட் கவர். லெஃப்ட் கவர் வந்து அனுஜ் கவுடே, அவர் ரொம்ப நல்ல பிளேயர். போன சீசன் கொஞ்சம் மேட்ச் தான் விளையாண்டார்னு நினைக்கிறேன். அவரு கொண்டு வந்து ஒரு புது ஃப்ரெஷ் ஃபேஸ் இருக்கட்டுமே, அதனால தான் ஆஷிஷ் தூக்கி இதில் போட்டேன் நான் சப்ஸ்டிடியூட்டில். ஸோ 7ல் வந்து பவன், அர்ஜுன், மொயின் ஷபாக்கி, சாகர், நிதிஷ்குமார், ரோனக் அண்ட் அனுஜ் கவுடே. சப்ஸ்டிடியூட்டில் வந்து அப்வியஸ்லி நரேந்தர் தான் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் சொன்னேன் இல்லையா. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு மேட்ச் அனுப்பிச்சி விட்டு செக் பண்ணுங்க எப்படி இருக்காருன்னு. அப்புறம் ஆஷிஷ், அவர் ஒரு கவரு, லெஃப்ட் கவரு. அப்புறம் கலீலி, ஒரு புது பிளேயர், ஈரானியன் பிளேயர் இருக்காரு. அப்புறம் தீரஜ் பால்மோரே அண்ட் இமான்ஷு ஒரு ஆல்ரவுண்டர். அவர் ஈஸியாக மொயின் ஷபாக்கி ரெஸ்ட் கொடுக்கணுமோ அனுப்பிச்சி விடு இமான்ஷுவை. ஸோ இமான்ஷுவா மொயின் ஷபாக்கியா அந்த மாதிரி ஒரு டயலமாவில் இருப்பாங்க கோச்சு. அது லாங் டோர்னமெண்ட் தானே, இது ஒன்றும் 3 மேட்ச் அப்படி கிடையாது. 22 மேட்ச் விளையாடணும். அது எந்தெந்த கிரவுண்டு வேறு பார்க்கணும். கேரவன் பேக்ஸஸ் ஒரு சிட்டிலேருந்து இன்னும் சிட்டி போகணும். அது வேறு ட்ராவலிங்கு, ஃப்ளைட்டு தானே சார் இருப்பீங்க. அப்படி கிடையாது. 2 மணி நேரம் முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போகணும், அங்கே போய் லக்கேஜை போகணும், செக்கிங் பண்ணணும், ஹோட்டலில் போய் ரூம் நம்பரை தேடி உள்ளே வச்சுட்டு அப்போ அடான்னு இருக்கும்போது தான் கோச்சுக்கு கூடாது ப்ரீ கேம்புக்கு வா ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் பிளேயர் வந்து 3-4 கிரவுண்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எப்போதும். ஐபிஎல்லே பாருங்களேன், துபாயில் நடக்கும்போது எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும். ஏன்னா துபாய், ஷார்ஜா, அபுதாபி பக்கத்தில் 100 கிலோமீட்டர் ரேடியஸில். வேறு இங்கே நடக்கும்போது சென்னையில் ஒரு மேட்ச் நடக்கும், கல்கட்டா இருக்கும், அப்புறம் பெங்களூரில் இருக்கும், அப்புறம் மும்பையில் இருக்கும், அப்புறம் பஞ்சாபில் இருக்கும். எவ்வளோ ட்ராவலிங் பாருங்கள். அதுவும் ஏர்போர்ட்டுக்கு போகிறதே சாதனை பண்ணணும். இப்போ போகிறதுக்கு அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி 3-4 வென்யூவில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். சரி, இப்போ நான் சொன்ன ஸ்டார்டிங் 7ல் ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வியூஸ் டெய்லி ஒன்று வரும்னா, நேற்று தெலுங்கு டேட்டர்ஸ் வந்துருச்சு, இன்றைக்கி தமிழ் தலைவர். நாளைக்கு எந்த டீமை பற்றி பேசலான்னு கமெண்ட்டில் போடுங்க. அது தகுந்த மாதிரி வீடியோ போடுறோம். ஒரே 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.